ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைகை சுவை கிச்சன். இது அரசுவைகளின் சங்கமம். இந்த மத்தி மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. ரொம்பவுமே சுலபமாக செய்யலாம், ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு மண் சட்டி எடுத்து அதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நம்ம மண்பானையில் செய்யும்போது ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். இது ரெண்டுமே நல்லா வந்து பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகா கீறினது வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா 6லேருந்து 8 பல் பூண்டு பொடிசாக நறுக்கினதை சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சியை வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த எண்ணெயில் வந்து நல்லா உங்களுக்கு வதங்கணும். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்து வதங்கணும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுங்க. இதுதான் நம்ம வந்து குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும். பாருங்கள், நம்ம போட்ட சாமான்கள் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே ஒரு 3லேருந்து 4 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வாசனை வந்து போகட்டும். பாத்திரத்தில் செய்யும்போது ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு சுவை வந்து மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் வந்து சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்க்குறேன். மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறோம், 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்க்குறோம். இது எல்லாம் வந்து நல்லா கலந்து விடுங்க. அதோட பச்சை வாசனை வந்து போகட்டும். இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி அதை வந்து இந்த குழம்புக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு இங்கே தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். இதை வந்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும். உங்களுக்கு அப்போ தான் அதோட பச்சை வாசனையெல்லாம் வந்து போகும். இதுவே கூடவே நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்க்குறேன். இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு அரை கிலோ அளவுக்கு மத்தி மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஸோ மத்தி மீன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை வந்து தூவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு மண் பாத்திரம் அப்படின்றனால உங்களுக்கு அதோட சூடு வந்து ஹையாக இருக்கும். அதனால் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமே குழம்பு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சூட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்துடும். ரொம்ப கொதிக்க வச்சோன்னா மீன் வந்து கரைஞ்சிரும். இதில் வந்து முள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தைங்க சாப்பிடும்போது பார்த்து கொடுக்கணும். இது வந்து ரொம்ப நேரம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக மிதங்கி இருக்கும். நம்ம மத்தி மீன் குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. நார்மலாகவே மத்தி மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஃப்ரையும் பண்ணலாம், குழம்புக்கும் நல்லா இருக்கும். நம்ம இது அடிஷ்னலாக தேங்காய் பாலும் சேர்த்துருக்கிறனால பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குழம்பு வச்சு ஒரு 4-5 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது அதோட ருசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது சூடான சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம்.